ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு மாசான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சார் எப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு, எப்ப அரசியலுக்கு வர போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட்டிங். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அந்த அரசியல் வருகைக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. அவர் எப்ப எலெக்ஷன்ல நிப்பாருன்றது தான் எல்லாரோட கனவு கூட சொல்லலாம், ரசிகரோட எல்லாரோட கனவுன்னு கூட சொல்லலாம். அது இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் வந்து ஓப்பனா வந்து சொல்லிருக்காரு, ரஜினி சார் தான் அடுத்த சிஎம்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்துல, தலைவா வி ஆர் வெயிட்டிங், அதாவது தலைவா நாங்களாம் வெயிட் பண்றோம், உங்களுக்காக உங்களோட வருகைக்காக தான் நாங்க காத்துன்னு இருக்கோம். அது என்ன சொல்றாங்கன்னா, வறுமையை உணர்ந்த நாள் மட்டுமே மக்களின் தலைவனாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நெத்திய அடியா சூப்பரா எழுதி அதை வந்து ட்வீட் போட்டிருக்காரு. சோ அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல பாக்குறீங்க. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்து ரஜினி சாருடைய அந்த தாக்கம் பாலிடிக்ஸ்ல அவர் வரத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருக்குன்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வறுமையில கடந்து வந்தவனால மட்டும்தான் அந்த மக்களுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது நல்லாவே சொல்லிருக்காரு. இது எதை தெரிவிக்கிறதுனாக்கா, ரஜினி சார் அவருடைய இளமை பருவத்துல பாத்தீங்கன்னா கண்டக்டரா இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காருன்றத நிறைய ஸ்டேஜஸ்ல சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு ரஜினி சார். ஸோ அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் அந்த கஷ்டப்பட்டதுனால தான் கண்டிப்பா அவர் வந்து ஏழைகளின் தலைவனாக இருக்க முடியும், மக்களின் தலைவனாக இருக்க முடியும்ன்ற மாதிரி அவர் இப்ப அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரோடைய அந்த வருகைக்காக செலிபிரிட்டிஸ்ல இருந்து, மக்கள்ல இருந்து, ரசிகர்ல இருந்து எல்லாருமே இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களா பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆதரவு தந்துருக்காங்க. சமீபத்தில் விவேக் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அப்புறமேட்டா பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எல்லாமே நம்ம சேனல்லே வந்து நம்ம பகிர்ந்துருந்தோம், எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ அதுல லேட்டஸ்டா ஆட் பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். இதை பத்தி உங்களோட கருத்துனா, எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒவ்வொருத்தங்களா ரஜினி பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் தோ கமலஹாசன் சார் வந்து இப்ப எலெக்ஷன் நிக்க போறாரு, ஆனா யாருமே அவங்களுக்கு பெருசா வந்து ஆதரவு தெரிவிக்கல. ஆனா எலெக்ஷனுக்கு வரப்போற நம்ம தலைவருக்காக பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் இப்பவே ஆதரவு கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.